அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாரதர் புராணம். போன காணொளியில நாரதருடைய பிறப்பை பத்தியும் அவருக்கு கிடைச்ச சாபத்தை பத்தியும் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அவருக்கு எப்படி சாப விமோச்சம் கிடைக்குது அப்படின்றத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். பிரம்மாவின் சாபப்படி நாரதர் கந்தர்வர்களில் சிறந்த இசை மேதையாக திகழ்ந்த உபன் என்பவருக்கு மகனாக பிறக்கிறாரு. அவருக்கு பெயர் உபகர்ணன் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த உபகர்ணன் மகதி என்னும் யாழ் கொண்டு பாடும் பேராற்றல் பெற்றவர். பெரிய இசை மேதையாக திகழ்ந்தவர். இவருடைய இசை திறமையை கேட்டறிந்த பல முனிவர்கள் உபகர்ணனை தங்கள் ஆசிரமங்களுக்கும் யாகசாலைகளுக்கும் அழைத்து சாமகானம் இசைத்தும் பாடவும் சொல்லி கேட்டு ஆனந்தப்படுவதும் உண்டு. கந்தர்வ உலகம் சோகத்தை அறியாதது. அங்கே எல்லாமே இன்பமயம்தான். இசை, நாட்டியம், விருந்து, கொண்டாட்டம் என்று எந்நேரமும் சந்தோஷத்தின் சாயல் இருந்து கொண்டே இருக்கும். மனதை உருக்கும் இசையை அடிமைப்படுத்தியவர் உபகர்ணன் இல்லையா? அதனால் அவருடைய அந்த இசைக்கு அடிமையானவர்கள் தேவர்கள், முனிவர்கள் மட்டுமல்ல, மகாவிஷ்ணுவும் கூடதான். ஆகவே எங்கெல்லாம் வேள்வி, ஹோமம் என்றெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உபகர்ணனுக்கும் விசேஷமான அழைப்பு உண்டு. அப்படி ஒரு வேள்விக்கு கந்தர்வ உலகத்திற்கான அழைப்பு தான் உபகர்ணனுக்கு வந்துச்சு. அப்போ அவருக்கு சின்ன பிரச்சனையும் உருவாச்சு. பிரம்மசிரேஷ்டர் என்ற அந்தனர் ஒருவர் இயற்றிய யாகம் அது. அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உபகர்ணன் தன் மகதியாழை மீட்டி தேவகானம் பொழிந்தார். ஒரு பக்கம் யாகம் சிறப்புற நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் இவருடைய இசை வெகு வேகமாகவே அங்கு உள்ளவர்களை ஈர்த்தது. அனைவரும் இசையில் மகிழ்ந்து தன் நிலை மறந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் இளம் பெண்ணும் ஒருத்தி. உபகர்ணனின் இசையை மோகித்த அவள் அவர் மீதும் மோகம் கொண்டாள். இசை மேடை மீது ஏறி அரங்கத்தையும் அரங்கத்தில் உள்ளவர்களையும் மறந்து உபகர்ணனை அப்படியே ஆறத் தழுவினாள். உபகர்ணனும் தன் நிலை மறந்து சபை நாகரிகத்தையும் மறந்து மோகத்தில் மூழ்கினார். அவ்வளவுதான். யாகத்தில் ஈடுபட்டிருந்த முனிவர்கள் அத்தனை பேரும் மேடையை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பினர். தலைமை முனிவரான பிரம்மசிரேஷ்டர் வெகுண்டெழுந்தார். தன் இசை புலமையால் பிரேமையை உண்டு பண்ணினாலும் அந்த மோகத்தை கொள்ளும் பக்குவம் உபகர்ணனிடம் இல்லாததை கண்டு அவர் மேல் சீற்றம் கொண்டார். குலம், கல்வி, அறிவு, புகழ் என்று எல்லா மேன்மைகள் இருந்தாலும் ஒழுக்கம் தவறுவதால் அத்தனையும் அழிந்து போகும் என்பதற்கு அப்போதே உதாரணமாக இருந்தார் உபகர்ணன். பிரம்மசிரேஷ்டர் ஓங்கிய கோபத்துடன் சாபமிட, அப்போதே அவர் பூ உலகில் ஒரு ஏழ்மை குடியில் காழ்குளத்தில் பிறந்தார். இந்த பிறவியில் தன்னுடைய பாலக வயதிலேயே தன் தந்தையை இழந்த நாரதர் ஏழ்மை இன்னும் அதிகமாக வருத்த அவருடைய தாயார் வீட்டு வேலைகள் செய்து வருமானம் ஈட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன்படி ஒரு அந்தனர் வீட்டில் வேலைக்கார பெண்மணியாக பணியேற்றாள் அந்த தாய். அந்த வீட்டிலேயே ஓர் ஒதுக்குப்புறத்தில் அவள் தங்க வேண்டியிருந்தது. தாயாருடன் நாரதரும் தங்கினார். அந்த வீட்டில் அவ்வப்போது இறை வழிபாடுகளும் ஹோமங்களும் யாகங்களும் நடைபெற்றன. வேத விற்பன்னர்களும் தகசீலர்களும் அங்கே குழுமி அந்த இல்லத்தையே தெய்வலோகமாக மாற்றி அனைவரையும் பரவசப்படுத்துவார்கள். அப்போது ஒலிக்கும் இசைபூர்வமான மந்திர முழக்கங்கள் நாரதருக்கு நெகிழ்ச்சியூட்டும். குறிப்பாக அந்த நாராயண மந்திரம், ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரம் அவருக்குள் புகுந்து உணர்வு ஜாலங்களை ஏற்படுத்தியது. வேலைக்காரியின் மகன் என்பதால் சற்று தள்ளியே இருந்த அவர் நாராயண ஈர்ப்பால் நெருங்கி வந்தார். கண் மூடி மெய்மறந்து வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு தருணம் சதுர்மாசிய விரதம் அந்த ஊரில் மேற்கொள்ளப்பட்டது. பல முனிவர்கள் ஒன்று கூடி நடத்தும் வருடாந்திர இறை இயக்கம் அது. நாரதற்கு அந்த முனிவர்களுக்கு சேவை புரியும் வாய்ப்பும் தரப்பட்டது. வெறும் எடுபிடி வேலையாக அந்த பணியை நாரதர் கருதவில்லை. அந்த முனிவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் நாராயண சொரூபமாகவே கண்டார். அதனால் அவர்களுடன் அவர் பக்தி கலந்த மரியாதையோடு பழகினார், பேசினார். அவரது கடவுள் பக்தியும் நன்னடத்தையும் அவர்களை கவர்ந்தன. நாரதரும் அந்த மரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டு விடாதபடி நடந்து கொண்டதோடு நாராயணின் அடியவர்கள் அருந்தி மிச்சம் விட்டு சென்ற எச்சத்தை மகாவிஷ்ணுவின் பிரசாதமாகவே கருதி உட்கொண்டார்.
அவ்வாறு உட்கொண்ட உடனே அவருடைய மனம் முழுமையாக நாராயணன் மேல் ஈடுபாடு கொண்டது. அதை உணர்ந்த முனிவர்கள் அவருக்கு பாகவத தர்மத்தை உபதேசித்தனர். அப்போதே தன்னை ஹரியின் தரிசனத்துக்காக தயார்படுத்திக் கொள்ள முன்வந்தார் நாரதர். நாரதருக்கு மட்டும் அந்த பக்தி தாக்கம் அதிகரித்து கொண்டே போனது. தானும் ரிஷி நிலையை அடைய, அதைவிட மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை பெற கானகம் சென்று கடும் தவம் மேற்கொள்ள விழைந்தார். இறையுணர்வு மனதை நிறைத்தாலும் தன் தாயாருக்கு ஒரு மகனாக தான் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு நாள் இரவில் பால் கறக்க மாட்டு தொழுவத்துக்கு போன தாயார் பாம்பு ஒன்று தீண்ட உயிர் நீத்தார். இதற்காக வருந்துவதால் எந்த பயனும் இல்லை. வருத்தமும் கவலையும் மாண்டோரை மீட்டெடுக்குமா என்ன? இதையெல்லாம் அப்போதே புரிந்து கொண்டதால் தாயாருக்கு தன் இறுதி கடமைகளை செய்தார். எந்த பற்றும் பாசமும் இல்லாத தனியாளாக இப்போது ஆகிவிட்டதால் மகாவிஷ்ணுவை இன்னும் நெருங்கலாம் என்ற பெரும் நம்பிக்கை கொண்டார் நாரதர். அதனால் அந்த ஊரை விட்டே புறப்பட்டார். இப்போதைய ஒரே நோக்கம் நாராயண தரிசனம். அது கிட்ட என்ன முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று சிந்தித்தபடியே காடு, மலை, ஊர் என்று பார்க்காமல் தன் போக்கில் போய்க் கொண்டிருந்தார். எங்கெல்லாம் அவருடைய மனம் லயிக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே அமர்ந்து ஹரிதானத்தில் ஆழ்ந்து விடுவார். அப்படி ஒரு அரச மரத்தடியில் அவர் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்ட போது பளிச்சென்று மனசுக்குள் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியின் நாயகனாக நாராயணன். என்ன அற்புதம் இது! எப்பேற்பட்ட காட்சி! ஆனால் இது நிஜம்தானா? அது ஹரி தரிசனம் தானா? ஏதோ முழுமையடையாத மனநிலை. இன்னும் தெளிவாக, இன்னும் நீடித்த நேரத்திற்கு அந்த தரிசனம் தொடர்ந்திருக்கலாமோ? முதல் முறையாக அவருக்குள் ஏக்கம் உருவானது. ஒருவேளை தான் கொண்டிருக்கும் பக்தி உணர்வில் ஏதாவது குறையோ? யோசித்து பார்த்தால் தன் பக்கம்தான் ஏதோ குறை இருப்பது போல அவருக்கு பட்டது. உடனே மீண்டும் நெடிய தவத்தில் ஆழ்ந்தார். அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. நாரதா, உன்னுடைய இந்த ஜென்மத்தில் உனக்கான நாராயண கடாட்சம் அந்த பேரொளியோடு நிறைவடைந்து விட்டது. ஆனால் அடுத்த பிறவி உனக்கு இந்த பூ உலகில் அல்ல, தேவ உலகத்தில். அங்கே உனக்கு பரிபூர்ணமான என் தரிசனம் நீ விரும்பும் போதெல்லாம் கிடைக்கும். கவலைப்படாதே. அதன்படி ஒரு யுகத்தை முடித்த பிரளயம் ஒன்று பெருங்கடலாக எழுந்து அனைத்தையும் அனைவரையும் தனக்கு இரையாக்கி கொண்டது. அடுத்த கல்பத்தில் புதியதோர் உலகம் செய்ய மகாவிஷ்ணு திருவுளம் கொண்டார். அந்த பணியை தன் ஆணைப்படி நிறைவேற்ற பிரம்மனை படைத்தார். உற்சாகத்துடன் அந்த பொறுப்பை ஏற்ற பிரம்மன் முதலில் தன்னிலிருந்தே சிலவற்றை உருவாக்கினார். அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் நாரதர் தோற்றம். பிரம்மனின் தொடையிலிருந்து வெளிப்பட்டார் நாரதர். பிரம்மனின் உடலிலிருந்து பிறந்ததால் நாரதர் தெய்வாம்சம் பொருந்திய தெய்வ பிறவியாக ஆனார். முந்தைய பிறவியில் அவர் நாராயணன் மீது கொண்ட பக்தியின் விளைவாக இப்போது மகாவிஷ்ணு அவருக்கு மிக எளிதாக தரிசனம் தந்தார். அதோடு ஒரு வீணையை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கினார். தன் முந்தைய ஜென்மமும் இப்போதைய ஜென்மமும் சாபல்யம் அடைந்துவிட்ட பெரும் மகிழ்ச்சியில் நாரதர் அந்த வீணையை மீட்டியபடி இசைப்பாடி கேட்பவரையும் மகிழ்வித்தார். நாராயண பக்தியை தான் செல்லும் இடங்களிலெல்லாம் பரிபூர்ணமாக பரப்பினார். இனி அவர் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கலாம். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்களில் மேன்மைக்காகத்தான் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்தும். பார்வதி தேவியின் தந்தையான தட்சன் கிட்டிருந்து நாரதற்கு சாபம் கிடைச்சது. அது எதுக்காக அப்படின்றத பார்க்கலாமா? தட்சன் தன்னுடைய தந்தையார் மூலமாக சிவபெருமானை பற்றி அறிந்து கொண்டார். அவரை நோக்கி யார் கடும் தவம் மேற்கொண்டாலும் அவர் மீது அவர் அளவற்ற பாசத்தை பொழியக்கூடியவர் என்று புரிந்து கொண்டார். அந்த வழியில் தட்சனும் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார். அவர் எதிர்பார்த்தது போலவே பரமேஸ்வரன் அவர் முன்னால் பிரதட்சயமானார். மனம் இளகி அவர் கூறும் வரங்களை தருவதாகவும் வாக்களித்தார். தட்சன் ஏற்கனவே திட்டமிட்டபடி தன் கோரிக்கைகளை அடுக்கிக் கொண்டே போனார். இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும். எல்லா கடவுளர்களும்
அனைத்து ஜீவராசிகளும் என்னையே வணங்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் தேவியான அம்பிகை எனக்கு மகளாக பிறக்க வேண்டும். அவரை தாங்கள் மணந்து கொண்டு எனக்கு மருமகனாக உறவு ஏற்க வேண்டும். தட்சன் எவ்வளவு பொல்லாதவன் என்பதை ஈசன் உணர்ந்தாலும் தன்னை நோக்கி கடுமையாக தவம் இருந்த ஒரே காரணத்தால் அவர் கூறிய வரங்களை தர அவர் முன்வந்தார். அதே சமயம் அவருக்கு ஏதாவது நிபந்தனையின் பேரில்தான் அந்த வரங்களை தருவது என்றும் தீர்மானித்துக் கொண்டார். தட்சனே, நீ கோரிய வரம் அனைத்தையும் நான் தருகிறேன். ஆனால் நீ எப்போது நன்னெறியை விட்டு விலகுகிறாயோ அப்போது இந்த வரங்களெல்லாம் உனக்கு செல்லுபடியாகாமல் போய்விடும் என்றார். நன்னெறியை பற்றியெல்லாம் கவலைப்படும் மனநிலையில் தட்சன் அப்போது இல்லை. அதைவிட உலகாலும் ஈசனே தனக்கு மருமகனாகிவிட்டால் பிறகு தன்னை எதிர்ப்பார் யார்தான் இருக்க முடியும்? அரணையும் மீறி ஒரு பகைவன் தன்னை நெருங்கிடத்தான் முடியுமா என்ற இருமாப்பே அவனை ஆட்கொண்டிருந்தது. என்ன ஒரு அருமையான வாய்ப்பு! தனக்கு வீடு பேறு வேண்டி தட்சன் கோரியிருப்பானால் அதுதானே மிக பெரிய வரமாக இருந்திருக்க முடியும் என்றெல்லாம் பிரம்மா, விஷ்ணு முதலானோர் அவருக்காக வருத்தப்பட்டனர். அதே சமயம் இந்திரனும் பிற தேவர்களும் தங்கள் கதி என்னவாகப் போகிறதோ என்று கலங்கினார்கள். அரக்கர்களால் அவதிப்படுவது என்பது அவர்களுக்கு புதியதல்ல என்றாலும் தொடர்ந்து இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி துன்புறுவதும் மீள்வதும் மீண்டும் வேதனைப்படுவதும் கஷ்டம் களைவதுமாக அல்லாடுவது? இப்போது புதிதாக தட்சனின் முறை. எதிர்பார்த்தது நடந்தது. அனைத்து கடவுளரும் தினமும் வந்து தனக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் தட்சன். தேவர்களை தன் அரண்மனையில் ஏவலாட்களாக பணிபுரிய நிர்பந்தித்தார். எல்லையற்ற செல்வத்தையும் அதிகாரத்தையும் கைக்கொண்ட தட்சன் தன் வம்சத்தில் பல பிள்ளைகள் பிறந்து அவர்களும் தன்னை போலவே அராஜகத்தில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பினார். அதாவது அவர்களும் தன்னை போலவே சிவனை நோக்கி தவம் புரிந்து அரிய வரங்களை பெற்று பரம்பரை பரம்பரையாக அரக்கர் இனம் தவிர வேறு எந்த குலமும் தோன்றிவிடாதபடி பார்த்து கொள்ள விரும்பினார் தட்சன். குறிப்பாக படைப்பு தொழிலை தம் வம்சத்தின் வசம் வைத்துக் கொள்ள துடித்தார். அதனால் பிரம்மனின் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் மூலம் 1000 பிள்ளைகளை பெற்றார். அவர்களிடம், என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் மானதம் என்ற திருக்குளத்திற்கு சென்று நீராடுங்கள். நீருக்குள்ளேயே மூழ்கி இருந்து நீண்ட தவம் செய்யுங்கள். சிவபெருமான் உங்கள் முன் தரிசனம் தருவார். அப்போது அவரிடம் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் வரம் கேளுங்கள் என்று அறிவுறுத்தினார். உடனே பிள்ளைகளும் மானத பொய்கைக்கு சென்று நீரில் மூழ்கி தவத்தில் ஆழ்ந்தார்கள். அப்போது அங்கே நாரதர் வந்தார். அவர்கள் மூச்சடக்கி மேற்கொண்டிருந்த கடும் தவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். எதற்காக இத்தனை கடினமான தவம் என்று கேட்டார். அவர்களும், இது எங்கள் தந்தை தட்சனின் ஆணை. அவர் விருப்பப்படி நாங்கள் சிவபெருமான் தரிசனம் கண்டு அவரிடம் படைப்பு தொழிலை வரமாக கோரி பெறப்போகிறோம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அதை கேட்டு திடுக்கிட்டார் நாரதர். அரக்கர்கள் கைக்கு படைப்பு தொழில் போய்விட்டால் வேறு வினையே வேண்டாம், சர்வம் அரக்கர் மயம் என்றாகிவிடும். இவர்களை பாதை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். அவர்களிடம் தன்மையாகவும் பேசினார். இந்த பிரபஞ்சத்துக்கே பரம்பொருளான பரமேஸ்வரனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைப்பதே பெரும் பேறு. அப்படிப்பட்டவரை கண்டு அவரிடம் அரிய மோட்ச அருளை பெற முயற்சிக்காமல் படைப்பு தொழிலை அருள வேண்டும் என்று கோருவது எவ்வளவு முட்டாள்தனம்! ஈசனை நோக்கி தவம் இருப்பது அற்புதமான செயல்தான். ஆனால் அதை நன்னெறிக்கு பயன்படுத்தி கொண்டால்தான் அது பூரணத்துவம் பெறும், இல்லையா என்று பக்குவமாக பேசி அவர்களுடைய மனதை மாற்றினார். அவர்களும் உண்மை தெரிந்து தங்கள் பேதமை உணர்ந்து கரையேறினார்கள். விவரம் அறிந்த தட்சன் கொதித்தெழுந்தான். தன்னுடைய 1000 மக்களையும் ஒரு சேர முட்டாளாக்கிவிட்ட நாரதரின் தந்திரத்தை எண்ணி ஆத்திரப்பட்டார். அதனால் மேலும் 1000 பிள்ளைகளை பெற்று கல்வி கற்பித்து அவர்களையும் முந்தைய பிள்ளைகளைப் போல தவம் செய்ய அனுப்பினார். இவர்களும் நாரதர் கண்ணில் பட்டுவிட்டார்கள். இவர்களையும் தன் வயப்படுத்தினார் அவர். படைப்பு தொழிலை மேற்கொண்டீர்களானால் அது கூடவே கர்வத்தையும் தரும். அந்த செருக்கில் தலைக்கால் புரியாமல் ஆடுவீர்கள். அதனால் அழிவையும் சந்திப்பீர்கள்.
இப்படிப்பட்ட ஆணவத்தால் தான் 5 தலையுடைய பிரம்மனின் ஒரு தலை ஈஸ்வரனால் கொய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்குமே. ஆகவே நீங்களாக அழிவு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதீர்கள். கைலைநாதனின் பாதம் பற்றி அவர் அருளை தவிர வேறொன்றும் வேண்டாத பெரும் பாக்கியத்தை கேட்டு பெறுங்கள் என்று இவர்களுக்கும் மனமாற்றம் செய்வித்தார். இவர்களும் பரபிரம்மத்துடன் ஒன்றிவிட நற்பேருக்காக தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். மேலும் தெளிவு பெறும் விதமாக அவர்களுக்கு சிவபெருமானின் பெருமைகளை விரிவாக விளக்கிச் சொன்னார். கூடவே சில மந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் உய்ய வழிகாட்டினார். இந்த விவரம் அறிந்த தட்சன் பெரும் கோபம் கொண்டார். தன் திட்டம் நிறைவேறாதபடி தடுத்துவிட்ட நாரதரை பலவாறாக ஏசினார். படைப்பு தொழிலை தம் வசமாக்கிக் கொள்ள முடியாதபடி செய்துவிட்ட நாரதர் எங்கும் ஓர் நிலையாக இருக்க இயலாதவனாக போகட்டும், அவனுக்கென்று ஓர் இருப்பிடம் ஆதரவளிக்க ஒருவர் இல்லாமல் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சபித்து விட்டார். அதனால்தான் நாரதர் திரிலோக சஞ்சாரியாக மாறினார். அதுவும் நல்லதுக்குத்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே இருந்து கொண்டு சேவை புரிவதை விட பல உலகங்களுக்கும் சென்று பலருக்கும் பணியாற்றும் பாக்கியம் கிடைக்கிறதே என்று நாரதர் தட்சனின் சாபத்தால் மகிழ்ச்சிதான் செய்தார். இன்னைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தகவல்களோட அடுத்த காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.